தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே யாராவது ஒருத்தருங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியாவது சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்த வளர்ச்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் எப்படி அப்படின்னா நம்ம வந்து சுய முயற்சியில் சுயமாகவே எல்லாமே பண்ணி நம்ம வெற்றியடைன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுத்துருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பல பேர்த்துக்கு ஐடியா கொடுத்து அவங்க பல வளர்ச்சி அடைஞ்ச நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஆனால் பட் இன்னைக்கு உங்கள் சூழலில் நீங்கள் இத்தனை ஐடியா கொடுத்து நீங்கள் எல்லாம் வளர்ந்து வந்திருந்தா கூட நீங்கள் ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றத்தையே பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷப ராசின்னு சொல்லலாம். எத்தனை போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல இந்த ரிஷப ராசிக்கு இந்த மே மாசம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, இந்த மே மாசத்துடைய பயிற்சிகள்லாம் என்னமெல்லாம் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து பொதுவாகவே ராகு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது புதன் இருக்கிறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 12வது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருந்து நேராக ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா விரயத்தில் இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி உங்க ராசிக்கே வந்துடுறாரு. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், தனிச்சாக 5ல் பூரி புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான். இப்போ ஏற்பட்ட சூழல் தான் வந்து மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி கிட்டத்தட்ட லாபஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துடுற உங்க ராசிக்கு 2 கூடிய புதன் 12ஆம் வீட்டு விரயத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ஏற்பட்ட சூழல்ல என்னெல்லாம் மாற்றம் இருக்க போகுது? ஏன்னா வந்து பொதுவாகவே நிறைய தடைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் தொழிலில் எல்லாம் உழைக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நிறைய எஃபர்ட் போட்டுட்டே தான் இருக்கீங்க. ஒரு விஷயத்த இதை பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வேலை வெற்றி அடையணும், ஏதோ ஒரு வேலை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக அடுத்தடுத்த லெவலில் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஆசையோடு தான் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ஆசைக்கான பலன் இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்பேற்பட்ட சூழல்ல இந்த பயிற்சி ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ராசிக்கு குரு வர்றாரு, ஜென்ம குருவா வர்றாரு. 1ஆம் தேதி என்னைக்கு போறாரு பாருங்க, மே 1 ஸ்டார்ட் பண்றோம் மே மாத பலன்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே ஜென்ம குரு விரயத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 இயர் காலமாவே பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சதோட செலவு அதிகம், ஒரு சேவிங்ஸே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. வட்டிக்கு கடனை கட்டுறோம், கடனை வாங்கி இன்னொரு வட்டி கட்டுறோம், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அல்லது சம்பாதிக்கிற ஏதோ வேலை சேவிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்ட நிலை இந்த கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும். பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல ஓரளவுக்கு உங்களுக்கு தகுந்த வருமானங்கள் ரெட்டிப்பாகும். ஸோ அதை சரியான சொல்ல வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். நான் ஒரு வேலை செஞ்சேங்க, ஆனால் அந்த வேலை செஞ்சதுக்கு எனக்கு பணமே வரல, நான் இது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேங்க, எனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூழலில் அதெல்லாம் மாறும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு தனவரவு கட்டாயமாக உண்டுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனை சப்போர்ட் பண்ணுவார். என்ன அப்படின்னா வந்து ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்த பிறகு அதோடைய பலன் ரொம்ப நல்லாவே பார்ப்பீங்க. ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் விரயத்தில் இருப்பார். உங்க ராசிக்கு 19க்கு அப்புறம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்னு வச்சுங்களேன், மே 19ங்கிறப்பே கிட்டத்தட்ட அது ஒரு 11 நாள் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுலேருந்தே ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு வந்துடும், வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதையும் மைண்டில் வச்சுக்கங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் வேலை இருந்தும் சில கஷ்டங்கள் படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. நல்ல ஜாப், அதே மாதிரி அங்கே ஒரு நல்ல ஒரு சூழல், மேலதிகாரிகள் அல்லது இடமாற்றங்கள் செய்கிறது, வெளிநாடு பயணங்கள் செய்கிறது, வெளிநாட்டை சார்ந்த வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய சார்ந்த பிரச்சனை எல்லாம் கம்மியாகிறத பார்க்கலாம் வேலையில். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கேட்டாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, முன்னாடி மாதிரி இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது வேலையில் அப்படின்னு தான் சொல்றதை நம்ம பார்ப்போம். இந்த நிலை வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட விரயத்தில் ராகு இருந்தப்போ அப்படிதான் இருந்துச்சு, லாபத்துக்கு ராகு போன பிறகு அப்படிதான் இருந்துச்சு, குரு தனிச்சியா விரயத்துக்கு வந்த பிறகு அப்படிதான் இருந்துச்சு, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த நிலை வேலையில செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கட்டாயமா மாறும், கவலைப்பட வேண்டாம், ஜென்ம குரு வேற வர்றதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் அதே மாதிரி தான் குழப்பங்களோடய பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நேரம் நல்லா போகுது, ஒரு நேரம் ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்துட்டாலும் கூட ஃபேமிலியில் இன்னும் கொஞ்சம் ஒரு அன்னோனியம், நட்பு, ஃபேமிலியோட ஏதாவது ஒரு சுற்றுலா பயணங்கள் செய்யறது, ஃபேமிலியோட சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மே மாதத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விடுமுறை காலம் வேற. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஓட்டத்தை கம்மி பண்ணிட்டு சில விஷயங்களையும் நீங்கள் இந்த டைமில் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியடில் ஒரு சில சுணக்கங்கள் இருக்கும். என்ன மாதிரி சுணக்கம் அப்படின்னு சொன்னால், சூரியன் பகை பெற்று மேசராசியில் உச்சம் பெற்றாலும் கூட உங்க ராசிக்கு வந்து பகை பெறுவார். ரிஷப ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதிக்கு மேலே போவார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு கூட சூரியன், குருவும் பகை சூரியனும் பகை. அந்த நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கொப்பளம் வர்றது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சந்திப்பீங்க. அதனால உணவு பழக்கங்கள் கொஞ்சம் சீர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து நீண்ட நாள் ஏதாவது உங்களுக்கு தீராத நோய் இருந்தால் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை.
ஓரளவுக்கு உங்களை வழிநடத்தி இந்த காலகட்டத்தை சரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். தைரியமா இருங்க, எல்லா விஷயம் நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியாக திசாபுத்தி ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது. ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் வீக்காக இருக்கிறதும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ராசியில தான் நீசம் பெறுவார். அதே வந்து அவர் கன்னி ராசியில தான் உச்சம் பெறுறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கன்னிராசியில இருந்தால் அவர் நீசம் பெறுவார், நேரடியாக மீன ராசியில இருந்தால் உச்சம் பெறார். அப்போ இந்த கிரகனுடைய இந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு. சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம், நீசம் பெற வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலா ராசி. இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும். அந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன், அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க. திடீர்னு வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, செல்வாக்கா இருப்பீங்க, பொன்பொருள் தேடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுனாவே போதும், நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவோம். அப்போ நமக்கு அந்த ஏற்றந்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா, இப்போ எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும், எப்போ நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும், எப்போ நமக்கு திருமணம் ஆகும், எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும், எப்போ நமக்கு குழந்தை பெற பாக்கியம் கிடைக்கும், எப்போ எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி ஜோதிடர் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மூலியமாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பற்றி நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதக டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. தைரியமாக இருங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.